Watch full episodes on Jio Hotstar. ஓடி வழியிற தண்ணி மாதிரி, ஆனா தண்ணி கிடையாது. இந்த வரிக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? வளைஞ்சு ஓடுற தண்ணி மாதிரி, ஆனா தண்ணி கிடையாது. ஏ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்ச ருத்ரா? பசிலுக்கு ஆன்சர் கிடைச்சிடுச்சு. வளைஞ்சு ஓடுற தண்ணி மாதிரி, ஆனா தண்ணி கிடையாது. அதாவது இந்த லாவா ரிவர். எனக்குள்ள பல ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு, ஆனா நான் கதை கிடையாது. அந்த நீர்வீழ்ச்சி தெரியுதா? அதுக்கு பின்னாடிதான் ரகசியம் ஒளிஞ்சிருக்கணும். வாங்க அங்க போலாம். அந்த கொதிக்கிற லாவா கிட்ட போனா ஒரு நிமிஷத்துல நம்ம பஸ்பம் ஆயிடுவோம். புரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், நடக்காத விஷயத்துல தான் நடக்கிற விஷயம் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி அந்த நீர்வீழ்ச்சிக்கு பின்னாடி தான் நமக்கான தீர்வு கிடைக்கும். இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா ப்ரொடெக்ஷன் பால் கிரியேட்டோ. நீர்வீழ்ச்சிக்கு பின்னாடி ஒரு குகை இருக்கு. நம்ம அதுக்குள்ளதான் போகணும். ஆஹா, இப்ப நம்ம குகைக்குள்ள வேற போகணுமா? இந்த லாவாவில இருந்து முதல்ல தப்பிச்சு போனா போதும்னு எனக்கு இருக்கு. ஏதாவது பண்ணுங்க, சீக்கிரமா போகணும். பயமா இருக்கு எனக்கு. ஒரே வேக்காடாவும் இருக்கு, வேர்வையாவும் கொண்டுது. ருத்ரா, இது உடஞ்சு போயிட போல இருக்கு. ருத்ரா, இப்ப என்ன பண்றது? சீக்கிரமா ஏதாவது பண்ணு. ஆஹா, விரிசல் விடுற சத்தம் வேற கேக்குது. விரிசல் டெவலப் ஆகுது. கடவுளே காப்பாத்து. எவ்வளவு ஒரு வித்தியாசமான இடமா இருக்கு இது. அங்க பாரு, எந்த பக்கம் பார்த்தாலும் லாவாவா தான் இருக்கு. ருத்ரா, அது என்ன கிறிஸ்டல் கல்லு மாதிரி இருக்கு? அது என்னன்னு எடுத்து பாரு. என்ன அது? ருத்ரா, பாத்து. சீக்கிரம் எல்லாரும் ஓடுங்க. நிச்சயமா இந்த பசிலுக்கு அந்த கிறிஸ்டல் தான் பதிலா இருக்கணும். இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா ப்ரொடெக்ஷன் கவர் கிரியேட்டோ. இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா ப்ரொடெக்ஷன் கவர் கிரியேட்டோ. ருத்ரா, இங்க நம்ம மந்திர சக்தி எதுவும் வேலை செய்யாது போல இருக்கு. நம்ம எப்படியாவது அந்த கிறிஸ்டல் கலை அடைஞ்சே ஆகணும். அம்மாவையும் அப்பாவையும் காப்பாத்துறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. Oh no, Rudra. என்னையா இது அநியாயமா இருக்கு. இந்த பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு எப்பதான் விடுதலை கிடைக்கும்? புதுச்சு புதுச்சா வர்றாங்க.
கிராக்கோசாரஸ் நில்லு. ருத்ரா, என் மகனே. இல்ல ருத்ரா, ஒரு நிமிஷம் நில்லு. இப்போ நீ என்ன தொட்டினா நீ சாம்பல் ஆயிடுவ. எனக்கு விருப்பம் இருந்தாலும் என்னால உன்னை தொட முடியாது. உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இளவரசி யுவரீனா. ரொம்ப நல்லது. ரங்கீலா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் உன்னை நினைச்சு பெருமைப்படுறேன். நான் இல்லாத நேரத்துல என் பையன் ருத்ராவை நீங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா பாத்துக்கிட்டீங்க. அம்மா, இப்ப அவங்க தாத்தாவையும் பிடிச்சு வச்சிருக்காங்க. உன் தாத்தாவையும் உன் அப்பா யுவராஜையும் அந்த லூசிஃபர் அவனோட அரண்மனையில கைது பண்ணி வச்சிருப்பான். இரவு நேரம் ஆக போகுது. நம்ம உடனே இந்த இடத்த விட்டு வெளியே போயாகணும். சீக்கிரம் வா கிராக்கோசாரஸ். இந்த காடு லூசிஃபரோட உயிரினங்களால நிறைஞ்சிருக்கு. நான் சீக்கிரமா ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கிடுறேன். ஏன்னா நாளைய விடியல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது. நீங்க எல்லாரும் நல்லா ஓய்விடுங்க. குழந்தைங்களா, நீங்க பயப்படாதீங்க. எந்த அனிமலாலையும் இந்த கவசத்தை உடைக்க முடியாது. அம்மா, நீங்களும் அப்பாவும் இவ்வளவு தைரியசாலியா இருக்கீங்க. அப்புறம் எப்படி லூசிஃபர் உங்களை கைது பண்ணா? தாத்தா என்கிட்ட சொன்னாரு, லூசிஃபர் என்ன முன்னாடியே புடிச்சு இங்க கொண்டு வந்துட்டாருன்னு. அப்புறம் ஏன் என்ன அவர் விட்டுட்டாரு? அவரால் என்ன வச்சுக்க முடியலையா? அன்னைக்கு லூசிஃபர் உன்னை பிடிச்சி இங்க கூட்டிட்டு வந்தான். ஆனா அவன் உன்னை எரிமலையில தூக்கி போட்டுட்டான். அதுக்கப்புறம் யுவராஜ், யுவரீனா, ஒண்ணு என்ன புடிங்க இல்ல ருத்ராவை காப்பாத்துங்க. உங்க ரெண்டு பேரால ஏதாவது ஒன்னதான் தேர்ந்தெடுக்க முடியும். ருத்ரா! ருத்ரா! யுவராஜ், யுவரீனா, யுவராஜ், ருத்ராவை காப்பாத்திடுங்க. யுவராஜ், யுவரீனா, உங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் ஆச்சு? அப்பா, லாவா ஏரியில விழுந்ததுனால நாங்க இப்படி ஆயிட்டோம். எங்க கிட்ட இருந்த மந்திர சக்தியால நாங்க தப்பிச்சிட்டோம். ஆனா இப்ப எங்களுக்குள்ள லாவா மாதிரி நெருப்பு இருக்கு. எங்களால பூமிக்கு மேல வாழ முடியாது. நீங்க ருத்ராவை பத்திரமா பாத்துக்கோங்க. அவனை படிக்க வச்சு ஒரு நல்ல மனுஷனா எல்லா மந்திர சக்தியும் கத்து கொடுத்து வளங்க. அவன் முழுசா பெரியவன் ஆகுற வரைக்கும் எங்களை பத்தி அவன்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா அவன் எங்களை பார்க்கணும்னு பிடிவாதம் பிடிப்பான். இனி நாங்க இந்த பூமிக்கடியில இருந்து இந்த பூமியை பாதுகாக்க போறோம். லூசிஃபரையும் தடுப்போம். சரி, நாங்க கிளம்புறோம். நீங்க ருத்ராவை நல்லா பாத்துக்கோங்க. நில்லுங்க, போகாதீங்க. ருத்ரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. சூரியன் அஸ்தமனமாக போகுது. எனக்கு நேரம் கம்மியா இருக்கு. ஓ நோ, நான் மறுபடியும் சிலையா மாற ஆரம்பிச்சிட்டேன். இல்ல இல்ல, நான் உடனே ருத்ராக்கு உதவி செஞ்சாகணும். கிராக்கோசாரஸ், என்னை இப்பவே ருத்ரா கிட்ட கூட்டிட்டு போ.
ருத்ரா உங்க அம்மா மறுபடியும் சிலையா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா கவலைப்படாதீங்க, டைம் கம்மியா தான் இருக்கு. ஆனா இன்னும் முடியல. எல்லாரும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு வழியை நிச்சயம் கண்டுபிடிக்கலாம். அந்த கரடியோட பார்வை எல்லாம் அந்த தேன் கூடு மேலேயே இருக்கு. எனக்கும் ரொம்ப பசிக்குது. அடி வயிற்றில் ஒரு மாற்றம். கொஞ்சம் முயற்சி பண்ண அந்த தேன் எனக்கு கிடைக்கும் இல்ல. ஓடிப்போ ஓடிப்போ எனக்கு. என்ன வாயுது? எப்படி துரத்தி விட்டா பாத்தீங்களா? அதுதான் நான். ரங்கீலா கொஞ்சம் மேல பாருங்க. துரத்துது ஓடிடுங்க. அச்சோ அச்சோ அவசரப்பட்டுட்டேன் தேனுக்கு ஆசைப்பட்டு. ருத்ரா ருத்ரா ப்ளீஸ் காப்பாத்து. அட நான் ஒண்ணுமே பண்ணல. என்னையே கடிக்கிறீங்க. என்னையே துரத்துறீங்க. கடிக்காதீங்க. Zibaiska, be stop! Oh no! மேஜிக்கல் பவர் இல்லாம நான் உங்களுக்கு எப்படி உதவி செய்வேன்? ஃப்ரெண்ட்ஸ், அங்க போய் ஒளிச்சுக்கோங்க. எந்த நேரத்துல அந்த தேனுக்கு ஆசைப்பட்டனோ ஒரு குரூப்பா வந்து எங்களை கூட்டமா துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. படையா? ரங்கீலா, நீங்க இப்ப படையும் தானே சொன்னீங்க? எஸ் எஸ், ஆன்சர் கிடைச்சிருச்சு. என் அழகிய முகம் எல்லாருக்கும் பிடிக்கும். தேன் கொடுத்த அந்த முகம், எல்லாரும் அதுல இருந்து தேன் அடைய ஆசைப்படுவாங்க. ஒரு வீரர்கள் கூட்டமே துரத்தும். இந்த தேனீகள் படைதான் அந்த வீரர்கள். எஸ் எஸ் மைரா, வருண், அந்த தேன் கூட்ல தான் ரகசியம் ஒளிச்சிருக்கு. ஆண்டி விடுகதைக்கு விட கடிச்சிருச்சு. ருத்ரா அம்மா அம்மா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. ருத்ரா மறுபடியும் உங்களை சிலையா மாற விட மாட்டான். அம்மா இல்லம்மா, நீங்க மறுபடியும் சிலையா மாறக்கூடாது. நான் லேட் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும். சாரிம்மா. I tried my level best, ma. I tried my level best. அம்மா. ருத்ரா ஐயோ பாவம். ருத்ரா ரொம்ப கடுமையா முயற்சி பண்ணான். அப்படி இருந்தும் அவங்க அம்மா சிலையா மாறத அவனால தடுக்க முடியலையே. யாரோட பேரை கேட்டா பயம் கூட பயந்து ஓடுமோ? அது நான் தான், லூசிஃபர். நீ கெட்டவன், நீ ரொம்ப கெட்டவன். ஒருத்தர் பிரச்சனையில இருக்கும்போது அதை பார்த்து சிரிக்கிறது ரொம்ப கெட்ட பழக்கம். இன்டெலிஜென்ஸ். எதிரி கதையை முடிக்கிறது எப்பவும் கெட்ட பழக்கம் இல்ல, தப்பும் கிடையாது. நீ இந்த மாதிரி நடந்துக்கிறியே, இதுக்கு காரணமே அவங்க தான். இன்னைக்கு அவங்கள பழிக்கு பழி வாங்கியாச்சு. வா, இத கொண்டாடலாம். சந்தோஷமா ஏதாவது சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. என்னை இந்த பந்து வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது?
ருத்ரா, இன்னும் நம்பிக்கை இருக்கு. இப்போதான் அந்த கிறிஸ்டல்ல இருந்து ஒரு ஒளி வெளியே வந்திருக்கு. இன்னும் மணி முழுசா 6 ஆகல. இன்னும் சில நொடிகள் மிச்சம் இருக்கு. ஆமா ருத்ரா, இன்னும் 10 நொடிகள் உனக்கு பாக்கி இருக்கு. தைரியத்தை கை விட்டுறாத. ஆனா அம்மா ஸ்டாச்சுவா மாறிட்டாங்களே. லூசிபர் தான் சொன்னால எங்க அம்மா இன்னொரு வாட்டி ஸ்டாச்சுவா மாறினா திரும்ப சரியாக மாட்டாங்கன்னு. என்ன யுவராஜ், உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லவா? ஓ மனைவி யுவரினாவோட சிலைய நாங்க கூடிய சீக்கிரம் இங்க உன் பக்கத்திலேயே கொண்டு வந்து வைக்க போறோம். அப்புறம் நீங்க 2 பேரும் நிரந்தரமா காலம் பூரா ஒன்னாவே இருக்கலாம். லூசிஃபர் யுவராஜ் சரியாயிட்டான். இது எப்படி நடந்துச்சு? எப்படி? யுவராஜ் இங்க இருந்து தப்பிச்சு ஓடக்கூடாது. அட என்ன இது? இவன் எல்லாருமே ஒளிச்சு கட்டிடுவான் போல இருக்கு. மெயின் கேட்ட அடைச்சிடுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. அவன் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு போயிட்டான். இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எப்படி இருக்கு நண்பா? உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அரைகுறையா விட்ட சில வேலைகளை நம்ம முடிக்கணும். வா, நம்ம கிளம்பலாம். அம்மா, ஐம் சாரிம்மா. ருத்ரா, உங்க அம்மா நல்லா ஆயிட்டாங்க. பின்னாடி வா, இல்லனா அந்த வெப்பத்துல நீ எரிஞ்சிடுவ. ருத்ரா, என் மகனே அழாத. இங்க பாரு, நீ என்ன முழுசா சரி பண்ணிட்ட. யுப்ரீனா, யுவராஜ், ருத்ரா, டாடி, ருத்ரா,
இல்ல ருத்ரா, நில்லு. நம்ம கட்டி அணைச்சுக்கணும் நம்ம தலையில எழுதல போல இருக்கு. உனக்கு தெரியாது, நாங்க 2 பேரும் பல வருஷங்களா உன்னை பார்க்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்கோம். ரங்கீலா, நீ எப்படி இருக்க? அப்பா, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. கடைசியில உங்க 3 பேரையும் இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. டாடி, இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். மைரா, அப்புறம் வருண். ஹலோ அங்கிள். ஹலோ பசங்களா. டாடி, தாத்தா இன்னும் லூசிஃபர் கிட்ட கைதியா இருக்காரு. நம்ம சீக்கிரமா போய் அவரை காப்பாத்தணும். அவன் நிச்சயமா அப்பாவை அந்த அரண்மனையில தான் வச்சிருப்பான். கிராக்கோசாரஸ், ருத்ராவும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் நம்ம எல்லாம் ஒன்னா போலாம். ஏற்பாடு பண்ணுங்க. ருத்ரா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட பத்திரமா இந்த கிராக்கோசாரஸ்ல உட்காரு. அவங்க உன்னை சேஃபா பாத்துப்பாங்க. டாடி, நீங்களும் அம்மாவும் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கீங்க. அப்புறம் எப்படி லூசிஃபரும் லூசியானவும் உங்களை சிலையா மாத்தினாங்க? ஏமாத்திதான். உன் தாத்தாவை பண்ண மாதிரி தான் பண்ணாங்க. அவங்களுக்கு ஏமாத்தி மட்டும்தான் ஜெயிக்க தெரியும். நேர் எதிரா சண்டை போட தெரியாது. என்னது? லூசிஃபரோட அரண்மனை இங்கதான் எங்கேயும் இருக்கணும். அவன் அரண்மனையை ஒளிச்சு வச்சிருக்கான் போல இருக்கு. ஒரு நிமிஷம், நான் இப்பவே கண்டுபிடிக்கிறேன். அது அவங்க அரண்மனை அங்க ஒளிஞ்சிருக்கு. இபாய்ஸ்கா ரிவீலோ. விருந்தினர்கள் வந்துட்டாங்க போல இருக்கே. வா, போய் வந்தவங்கள வரவேற்கலாம். அடடே, ருத்ரா குடும்பத்தோட இங்க வந்துட்டானா? ருத்ரா, நீ எல்லா விடுகதைக்கும் விடைகளை கண்டுபிடிச்சி உங்க அப்பா அம்மாவை காப்பாத்திட்ட. உன்னோட திறமைய பார்த்து நான் உன்னை பாராட்டுறேன். ஆனா நீ எங்களோட மாய நகரத்துல இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. லூசியானா, ருத்ராவோட வயசையும் ருத்ராவோட மேஜிக்கையும் எனக்கும் சந்தேகப்படாத. சரி, குறைச்சி எடை போடல. ஆனா கொஞ்சம் பின்னாடி பார்த்துட்டு சொல்லு, அவங்கள எப்படி சமாளிக்க போறேன்னு. ருத்ரா, நீ அவங்கள பாத்துக்கோ. நாங்க லூசிஃபரையும் லூசியானாவையும் பாத்துக்கிறோம். ஓகேமா. கிராக்கோசாரஸ், ருத்ராவை பாத்துக்கோ.
Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.